நடக்க போற என் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படு. இந்த வீட்டு சம்மந்தியா உட்கார்ந்து சந்தோஷமா கல்யாண சாப்பாடு சாப்பிடு. நெஞ்சு நிறைய பயத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பா சந்தோஷமா இருக்க சொல்ற? பயமா? எதுக்கு பயம்? அந்த அப்பாவி பொண்ணு சாமானியாவ போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுன்னு நீ சந்தோஷப்படக்கூடாது. நாளைக்கு உண்மை என்னன்னு வெளியே தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அந்த பொண்ணை பத்தி இந்த வீட்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணு வெகுளி. அதனாலதான் எல்லாரும் இப்போதைக்கு அமைதியா இருக்காங்க. ஆனா உண்மையிலே அந்த நகைப்பெட்டியை எடுத்து ஒளிச்சு வச்சது நீதான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருப்பா. இனிமே யோசிக்கிறது பேசிக்கிறது எதுவுமே இருக்காது. அந்த சாமானிய அரெஸ்ட் ஆனது ஒரு வழியா நல்லதா போச்சு. இந்த ஆட்டத்துல அவளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு வாயை திறந்து உன்னை பத்தின உண்மைய சொல்லிட்டான்னு வையே. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. இப்ப அந்த சாமானியா பேச்சுக்கு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எந்த வேல்யூவும் இருக்காது. அவ பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ மேல இந்த வீட்டுல இன்னும் அக்கறையா இருக்கிறது சூர்யா மட்டும்தான். ஆனா அவனையும் என்னோட சாதுரியமான பேச்சால என் பக்கம் திருப்புறது பெரிய விஷயமே இல்ல. அந்த சாமானியா நிர்கதியா நிக்கப்படும். நம்ம ஊர் போலீஸுக்கு அம்ஜிகர பொண்ணு அமெரிக்கா பொண்ணுன்னு பெரிய வித்தியாசமே தெரியாது. அவங்க கவனிப்பே வேற மாதிரி இருக்கும். பெண் பாவம் பொல்லாததுப்பா. இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்த ஒன்ன கொல்லவே நான் பாவம் பார்க்க மாட்டேன். அந்த சாமானியா பல்லு புடுங்கின பாம்பு மாச்சு. இனி அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இனி நான் தான் இந்த ஆட்டத்தோட ஹீரோ. இந்த சூரிய வம்சம் வீட்டோட ராஜா நான் தான். பத்மாவோட என்னோட கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கும். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க உனக்கு வைத்தறிச்சலா இருந்தா போய் ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் மோர் குடி. போ போமா. அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புங்க, இவனுக்கு திருட்டு புத்தி இருக்குன்னு. யார் நம்பினீங்க? போய் சொல்லுடா, நம்ம சாம் அப்படிப்பட்டவ இல்லன்னு சொல்லு. சின்னத்து சொல்லிருக்காங்க நான் இங்கதான் இருப்பேன்னு. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்புற மாதிரி பண்ணாத. மரியாதையை நீயே வந்துரு. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். நான் பாஸ்போர்ட் தொலைச்சிட்டேன். ரெண்டு மாமாவுக்கும் ராக்கி கட்டி விட்டது நான் இல்ல, இவங்களோட தங்கச்சி தான்.
சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தேன் சார், ஆனா சாப்பிடவே இல்ல. இங்க பாருமா, உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. ஏதோ பெரிய இடத்த பொண்ணுங்கிறதுனால தான் மரியாதையா பேசிட்டு இருக்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. உண்மையை சொல்லு, எதுக்காக நகைப்பட்டி எடுத்த? சார் எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல வராது சார். நான் நகை போட்டியை எடுக்கவே இல்லை. நீ நகைப்பட்டி எடுக்கல, ஓகே. எதுக்காக நகை கடைக்கு போன? அங்க போட்டோவை காட்டி என்ன பேசிக்கிட்டு இருந்த? இப்போதைக்கு என்னால அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது சார். அது என்னோட பர்சனல். இங்க பாருமா, இது என்கொயரி. கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும். தேவையில்லாம என்ன கடுப்பேத்தன. அந்த போட்டோல இருந்தது யாரு? அதான் பர்சனல்னு சொல்றேன்ல சார். உனக்கும் அந்த நகை கடை ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததே எனக்கு தெரியாது சார். நான் அதுக்கப்புறம் தான் அங்க போனேன். போய் என்ன பண்ண? சொல்லு, போய் என்ன பண்ண? சரி, உன் பாஸ்போர்ட் எங்க? பேக்ல தான் சார் வச்சிருந்தேன். அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு சார். அப்படி பார்க்காதீங்க சார். ப்ராமிஸ் அதான் சொல்றேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, நீ எந்த ஊரு? எஸ் சார். அங்க எங்க? கலிபோர்னியா சார். கிரீன் கார்டு வச்சிருக்கியா? இருக்கு சார், ஆனா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்க பாருமா, உன்கிட்ட நான் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே நீ சரியா பதில் சொல்லல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். நீ தாங்க மாட்ட. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். இங்க பார், நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி இல்ல. நீ இந்த நாட்டு பொண்ணுன்றதுக்கோ அந்த நாட்டு பொண்ணுன்றதுக்கோ எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. உன்னை தீவிரவாத கும்பல சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சேன்னு வச்சுக்க, நீ ஆயுசுக்கு வெளியில வர முடியாது. சொல்லுமா, இன்னொரு ½ hourல கிளம்பிடுவோமா? சொல்றல, வந்துருவோமா? சாப்பிடுவை. இங்க பாரு, உன்னை பார்த்தா எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப அப்பாவியா இருக்க. இதுவரையில உன்னை ஜாமீன்ல எடுக்க யாருமே வரல. அதனால ஐயா நல்ல விதமா கேட்கும் போதே உண்மையை சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது. ராஜி, என்ன ராஜி, பத்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? நலங்கு வைக்கணும், டைம் ஆயிட்டு இருக்குல்ல? ஆமாமா, நீங்க போய் நலங்குக்கு ரெடி பண்ணுங்க. நான் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி, கூடி ரெடி பண்ணுவோம். ஏ பத்மா, இன்னும் நீ ரெடி ஆகலையா? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்கடி. சீக்கிரம் வா. ராஜே, அம்மாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டியா? சொல்லியாச்சு சொல்லியாச்சு. ஏன் அத்தை, பத்மா கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துறேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி தள்ளி நிக்கிறீங்களே? சூர்யா கூட சொன்னா எங்க அக்கா கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்த போறேன்னு. சொன்னதோட சரி, எதையும் கண்டுக்கல. ஆனா சந்துரு ஒத்த ஆளா நின்னு ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செய்யறான் தெரியுமா? அக்கா அக்கான்னு பாசமா பேசுற ஜெயந்தி கூட இப்ப ஒதுங்கி ஒதுங்கி போறான்.
கல்யாண வீடு கொஞ்சம் கலகலன்னு இருக்க வேண்டாமா? ஆளுக்கால் மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜெயந்தி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பாத்துக்கோ. ஏன் ராஜு இப்படி பேசுற? பின்ன என்னத்த, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அவ தப்பு பண்ணா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவ ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு போக்குல வீட்டையே துக்க விட மாத்திட்டு போயிட்டா. அக்கா, அவளை பத்தி இனிமே நீங்க ஏதாவது பேசுனீங்க நான் பொல்லாதவளாயிடுவேன். கையும் களவுமா மாட்டிக்கிட்டா, போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. நான் என்னமோ காணாதத கற்பனை பண்ணி சொல்ற மாதிரி பேசுறேன். நடந்தது தானே சொல்றேன். என் பொண்ணுக்கு அவ கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? உண்மையை சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. பெரியம்மா, அக்காவுக்கு இப்படி ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வீட்ல எல்லாம் நடந்துருச்சு. மத்தபடி வேற எதுவும் இல்ல பெரியம்மா. சாம் அவ்வளவு நல்லவளா இருந்தா நானும் உங்க கூட சேர்ந்து வருத்தப்பட்டிருப்பேன். அவ தப்பு பண்ணிருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம். வாய் மூடு. எப்ப பாரு வேணா வேணா வேணான்னு. கல்யாணம்னா 4 சடங்கு சம்பிரதாயம் பண்ண வேண்டாமா? நலுங்கு வைக்கணும், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்ற ஜெயந்தி? எனக்கு மனசு சரியில்லக்கா, நீங்க போய் நலங்கு வைங்க. கேட்டியாடி, உன் சித்திக்கு மனசு சரியில்லையா? இன்னும் யார் யாருக்கு என்னென்ன சரியில்லைன்னு தெரியலையே. நீதாண்டி சித்தி, தம்பி, தங்கச்சின்னு பாசமா அவங்க பின்னாடி போற. ஆனா அவங்க உன்னை ஒரு மனுஷா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இந்த குடும்பத்துக்கு நீதான் மூத்த வாரிசு, அதை இதுன்னு கதை அளப்பாங்க. ஆனா யாருக்கும் உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லடி. நீங்க எல்லாரும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? இத பாருங்க, என் பொண்ணுக்கு நான் நலுங்கு வைக்க போறேன். விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. இன்னும் என்னடி ரெடியாகாம நின்னுட்டு இருக்க? வாடி. அம்மா, நீங்களாவது வாங்கம்மா. வரேன்ப்பா. சரிம்மா. மா, பெரியப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, போமா. ராஜி சொல்றதுல தப்பு எதுவுமே இல்ல. நீயும் வா சூர்யா. இது நம்ம வீட்டு கல்யாணம். முன்னாடி நின்னு நாம தான் நடத்தணும். இப்படி நாமளே வெளியாளு மாதிரி ஒதுங்கி நின்னா பத்மா மனசு என்ன பாடுபடும்? வாங்க எல்லாரும். இன்னைக்கு பத்மா அன்னைக்கு நலுங்கன்னு சின்னத்தை சொன்னாங்க. பாவம், நான் இல்லாம மோகன் கிட்ட மாட்டிக்கிட்டு பத்மா அண்ணி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஸ்ரீனிவாசன் பிரதர், சாரி. உங்களுக்கு பத்மா அன்னைக்கு ஹோப் கொடுத்துட்டு நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி அண்ணி. இந்த பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் ஆக்கி உங்களுக்கும் பிரதருக்கும் மேரேஜ் நடக்கணும்னு நான் அந்த துர்கை அம்மனை வேண்டிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார், கண்டிப்பா வந்துடுங்க சார். மற்றபடி நேரில் சந்திச்சு பேசிக்கலாம். என்னங்க என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இங்க நின்னு கதை அளந்துட்டு இருக்கீங்க? அங்க பத்மாக்கு நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு, அது இதுன்னு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது சாமானியாவை கூட்டிட்டு வரணும். அதுக்குண்டான வேலையை முதல்ல பாருங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், அவ என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஜெயந்தி, கொஞ்சம் பதறாம பொறுமையா இருக்கியா? சாம் விஷயமா தான் நான் கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் அந்த நகைப்பெட்டியை கொண்டு வர சொல்லிருக்காரு. ஐயோ, நீங்க நகைப்பெட்டியை எடுத்துட்டு போவீங்களோ இல்ல வெறும் கையை வீசிட்டு போவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க திரும்பி வரும்போது சாமோட தான் வரணும், அவ்வளவுதான். நீங்க தனியா போகாதீங்க. சூர்யாவை வர சொல்லிருக்கேன், அவனையும் கூட்டிட்டு போங்க.
மா என்னம்மா? உங்க அப்பா கூட போய் சாம கூட்டிட்டு வா போ. மா நான் போகல, அவரையே போ சொல்லு. டேய், அவன் நம்மள நம்பி வந்த பொண்ணு, ஏதோ உனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட நீ எதுவுமே பேசாம குத்துக்கல்ல மாதிரி நின்ன. என்னால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. சரிப்பா, அதெல்லாம் விடு. உனக்கு உண்மையிலேயே அவளை கூட்டிட்டு வரணும்னு தோணவே இல்லையா? உன்னதாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. எல்லார விட உனக்கு தான் அவளை கூட்டிட்டு வரணும்னு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அத நீ வெளிய காட்டிக்க மாட்டேங்கிற. இத பாரு, ஒருத்தங்க கஷ்டப்படும் போது தாண்டா அவங்க கூட இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறப்போ யார் வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒதுங்கி போற நீ அப்புறம் எப்படி லைஃப் லாங் அவ கூடவே இருப்ப? இங்க பாரு, உண்மையிலேயே உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா உங்க அப்பா கூட போ. இல்லனா விட்டுடா, உங்க அப்பாவே பாத்து பாரு. சூர்யா, உள்ள வாப்பா. சூர்யா, சாம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. நான் வரல, நீங்க போய் கூட்டு வாங்க. நியாயப்படி நீதான்ப்பா அவளை கூட்டிட்டு வரணும். வர வர உன் பிடிவாதத்துக்கு அளவே இல்லாம போச்சு. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. கமிஷனர் சார் நகை பெட்டி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாரு. கொண்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த கட்ட லெவல் இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த நகைப்பெட்டி தேவைப்படுது. அதுக்காக தான் கொண்டு வர சொன்னாரு. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. உங்களுக்கே தெரியும், வீட்டில் கல்யாணம் நடக்க போது யார் மனசுலையும் துளி கூட சந்தோஷம் இல்லை சார். வீடே களையிழந்து போயிடுச்சு. வித் யுவர் பர்மிஷன் சாம நான் கூட்டிட்டு போலாமா சார்? என்ன சார் பேசுறீங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த பொண்ணை நீங்க கேட்ட உடனே சாதாரணமா உங்க கூட அனுப்பிட முடியுமா? சார், எஃப்ஐஆர் போட்டிங்களா? அதெல்லாம் இல்லை சார். சும்மா டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கோம். கமிஷனர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மனசு வச்சா அனுப்ப முடியும். ஜாமீன் கூட வாங்க தேவையில்ல. நாங்க வேணா கமிஷனர்கிட்ட திரும்ப பேசட்டுமா? நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வேணும்னா வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். பெரிய ஆளுங்கிட்டே இதாங்க தொல்லை. அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களே மறுபடியும் வாபஸ் வாங்கிப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் கேஸை ஹேண்டில் பண்ணவங்க நாங்கள் முட்டாளாயிடுவோம். சாச்சா, அப்படியெல்லாம் இல்லை சார். சாம் எங்கள் வீட்டு பொண்ணு. கண்டிப்பாக நகைப்பெட்டி அவள் திருடி இருக்க மாட்டா சார். இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவங்க அம்மா அப்பா கூட எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க அம்மா எனக்கு சிஸ்டர் மாதிரி சார். நீங்க சொல்ற மாதிரியே திருடலன்னு வச்சுப்பேன் சார். ஆனா நகை கடைக்கு எதுக்கு போனேன், அங்க போய் என்ன விசாரிச்சேன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க. அதான் சார் எனக்கும் தெரியல. பத்தாததுக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு எந்த ப்ரூஃபுமே இல்லை. நாங்க என்ன பண்ண முடியும்? எஸ் சார். சார் வந்திருக்கா சார்? வந்துருச்சு சார். பெட்டி வந்துருச்சு. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. கமிஷனர் சார் தான் பேசினாரு. ஓன் ரிஸ்கில் தான் விடுறாரு. ஓகே சார். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் தான் கை கட்டி நிற்கணும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடாமல் பார்த்துங்க. ஐயோ சார், அது மாதிரிலாம் எதுவுமே நடக்காது சார். நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் சார். என்னமோ பண்ணுங்க சார். சுலோச்சனா சார். எஸ் சார். பொண்ணு கூட்டிட்டு வாங்க, போங்க. ஓகே சார். மா,
உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு. வாமா. சூர்யா, சின்ன மாமா. ஒன்றும் கவலைப்படாதம்மா, அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல. இதை பாருமா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா காரில் வெயிட் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புங்க. போமா.